படம் நழுவுச்சு, பால்டாயில விழுந்துச்சுன்னு. என்னையா அது சாத்தான் வேதம் ஓதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே, இப்ப பாத்துட்டு இருக்கீங்க டிவியில எல்லாம். வாயிலே வடசுட்டு வடசுடுற அரசியல்வாதிகள் இனி நமக்கு தேவையில்லை. உங்க ஜாடி 5 தடவை சிஎம் இருந்தாரு, ஏங்க ஒண்ணுமே செய்யல? என் சகோதரர்களே, நான் கேக்குறேன், ஓவர் நைட்ல அம்மாவுக்கு பூரண மதுவிலை கொண்டுறதுக்கு ஒரு சைன், ஒரு கூட்டம் போட்டு ஒரு டிக்ளரேஷன், அவ்வளவுதான், ஒரு சைன் போட்டு பத்திரிகைகளுக்கு அனுப்பிச்சு ஒரு அரசாணை வெளியிட்டா போதும். ஒரே நாள் அடுத்த நாள் காலையில டாஸ்மாக் எல்லாம் மூடிடுவாங்க. ஓகேவா உங்களுக்கு? உங்களுக்கு ஓகே, அவங்களுக்கு பிரதர்ஸ் ப்ளீஸ் உண்மை சொல்லுங்க, மனசாட்சியோட சொல்லுங்க. முடியாது. அம்மா சொன்னா ஓகே, ஆனா பழக்கத்தை விட்டுருவீங்களா? விட முடியாதவங்க பாண்டிச்சேரி போலாமா, பக்கத்துல உங்களுக்கு ஆந்திரா பக்கமா, இல்ல அந்த பக்கம் பெங்களூரு போலாமா? ஐயோ எங்க போறது, எங்க கிடைக்குமோ, சாக்கு வாங்கி வைங்கடா, நான் வாங்காமே விட்டுட்டேன். நிச்சயம் அதெல்லாம் வேடிக்கைக்கு மட்டும் நான் சொல்லவில்லை, இதான் நிதர்சனம், இதான் பிராக்டிகல் ட்ரூத். உண்மையிலேயே மது என்னும் அரக்கனால், மது என்னும் தீமையால் இந்த சமூகம் கடந்த 2-3 தலைமுறைகளாக சீரழிக்கப்பட்டிருப்பது யார் காரணம்? சாட்சாத் யார்? எந்த கட்சியின் பொருளாளர் எங்க ஜாடி பூரண மதுவிலக்கு கொண்டு வருவார்னு முழங்கிட்டு இருக்காரோ, அதே மிஸ்டர் ஸ்டாலினோட ஜாடி மிஸ்டர் கருணாநிதி தான் அதுக்கும் காரணம். ஊழலை ஒழிப்பேன்னு ஸ்டாலினும் கனிமொழியும் சொல்லிட்டு இருக்காங்க. யார் சொல்றது? ஊழலை விஞ்ஞான பூர்வமா செய்யறதுக்கு உலகத்துக்கே சொல்லிக் கொடுத்தவருடைய பையனும் பொண்ணும். அதை விட மிஸ்டர் மூகா அவரும் சொல்றாரு, 93 வயசு பெரியவர், ஊழலை ஒழிப்போன்னு. என்னையா அது சாத்தான் வேதம் ஓதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே, இப்ப பாத்துட்டு இருக்கீங்க டிவியில எல்லாம். என் சகோதரர்களே சகோதரிகளே, இவர்கள் எல்லாம் பேசுவது நகைப்பு, கேலிக்கிடமானது. யாரா நம்புவாங்களா? பிரேமலதா விஜயகாந்தும் மதுவிலக்க பத்தி பேசுறாங்க, மதுவிலக்கு கொண்டு வருவாங்க. ஒரு புருஷனை ஒழுங்கா வச்சிருக்க முடியல இந்த அம்மா, முழு நேர குடிகாரராக்கி 60 வயசுக்குள்ள அவருக்கு எல்லாம் கிட்னி லிவர்ல சாலம் போற அளவுக்கு வெந்து போற அளவுக்கு பண்ணிட்டு இந்த அம்மா வந்து ஊரை திருத்துறாங்களாம். ஊர்ல இருக்கிற புருஷனை எல்லாம் இவங்க குடிகாரம் இல்லாம ஆக்குறாங்களாம். செஞ்சா எந்த நன்மையாக இருந்தாலும் செய்ய வேண்டுவது, செய்யக்கூடியது எங்கள் அம்மாவை தவிர வேறு யாரும் கிடையாது. வாயிலே வடசுட்டு வரசுடுற அரசியல்வாதிகள் இனி நமக்கு தேவையில்லை. முடிவு பண்ணிட்டீங்களா இல்லையா? ஒரு அம்மா உலகம் திறந்தால் கூட அதில இந்தியாவும் எங்கள் அம்மாவை பின்பற்றும். அம்மா செய்யும் ஒவ்வொரு திட்டத்தையும் நியூயார்க் டைம்ஸ் பாராட்டும், பாகிஸ்தான் பாராளுமன்றம் கூடி விவாதிக்கும், பாகிஸ்தானில் உள்ள அத்துணை 30 சேனல் டிபேட் பண்ணிச்சு ஒரு திட்டத்துக்காக. தெரியுமா உங்களுக்கு? அது என்ன திட்டம் பாக்குறீங்களா? உண்மை. புனித ரமலான் மாதத்தில் 4500 டன் அரிசி அம்மா நோன்பு கஞ்சிக்கிற கொடுத்தாரே பள்ளி வாசல்களுக்கெல்லாம், அந்த ஒரு திட்டத்தை பாகிஸ்தான் பாராளுமன்றம் கூடி விவாதித்ததா? பாகிஸ்தானில் உள்ள 30 தொலைக்காட்சி டிபேட் பண்றாங்கல்ல, விவாதம், அது மாதிரி அங்க விவாதம் நடத்துறாங்க. உண்மை இது, பொய்ய சொல்லல. அவர் சொல்வாரே பெரியவர், நக்கீரல் சொன்னாங்க, முரசொலி சொல்லுச்சு, ஹிந்து சொல்லுச்சு. அப்படி இல்ல, எங்கள் அம்மாவை பற்றி எழுதுறது நியூயார்க் டைம்ஸ், பாராட்டுறது பாகிஸ்தான் பாராளுமன்றம், ஆஸ்திரேலிய பாராளுமன்றம், துபாயில், தாய்வானில், உலகமே எங்கள் அம்மாவின் திட்டங்களை பாராட்டுகிறது. தமிழக அரசியல் களத்தில் நிறைய முதலமைச்சர் வேட்பாளர்களை பாக்குறீங்க. ஒரு பக்கம் அம்மா, நினைச்சு பாருங்க, மற்ற பக்கம் இவங்க எல்லாரும் அம்மாவுடைய அழகு, அறிவு, ஆற்றல், ஆளுமை திறன், நிர்வாக திறன், என்ன ஒரு பொலிவும், ஒரு அட்டகாசமான முதல்வராக நமது அம்மா அந்த சேர்ல அமர்ந்து இருக்கிறார்கள். இந்த பக்கம் உட்கார்ந்துருக்காங்க எல்லாரும் அந்த சேர் மேலேயே கண்ணு வச்சுக்கிட்டு. எத்தனை பேரு? 93 வயசுக்காரர் ஒருத்தர், உடல் முழுக்க கெட்டு போய் மூளையும் பாதிக்கப்பட்டு பாவம் வீட்டுல ரெஸ்ட் இருக்க வேண்டிய ஒரு அண்ணாச்சி ஒருத்தர், கருப்பு எம்ஜிஆர் சொல்லிட்டு உட்காந்து இருக்காரு. எம்ஜிஆர் என்னைக்காவது கருப்பா இருப்பாரு? கருப்பா இருக்கிறவங்க எப்படி எம்ஜிஆர்னு சொல்ல முடியும்? கருப்பு ஒரு கலர், நான் தப்புன்னு சொல்லல, அது திராவிட கலர். ஆனால் எம்ஜிஆர் எப்படி இருப்பார்? ரோஸ் கலர்ல இருப்பாரு, வெள்ளை விளையாடு. எங்க எம்ஜிஆர் இல்லையா? அவர் பேரை சொல்லிட்டு ஒருத்தர், அவர் மனைவி சொல்லிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் மாற்றம், முன்னேற்றம், அன்புமணியம்.
என்ன மாற்றம் முன்னேற்றம்? அப்படி அவர் நினைக்கிற மாற்றம் வந்ததுன்னா முன்னேற்றம் அன்புமணிக்கு அவர் குடும்பத்துக்கு வரும், நமக்கு என்ன வரும்? இவர்கள் யாராவது நினைச்சு பாருங்க, இவர்கள் யாராவது நமது அம்மாவுக்கு சமமானவர்களா? நமது அம்மாவின் பேரை உச்சரிக்கவும் தகுதி உள்ளவர்களா? நமது அம்மாவின் அழகோ அறிவோ ஆளுமை திறனோ ஆட்சி நிர்வாக திறனோ கொஞ்சமும் கொண்டவர்களா? சொன்ன சொல் தவறாம என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே செய்யறவங்க, செய்ய முடியுமாங்கிற சாத்தியக்கூறுகளை ஆராய்ஞ்சிட்டு ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுக்கிறவங்க நம்ம அம்மா. கருணாநிதியுடைய பிள்ளையும் மகனும் எப்படி உண்மை சொல்லுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியும்? அதுக்காக இவ்வளவு மாபாதகமான பொய்யா? ஒரு மெகாவாட் கூட மின்ச உற்பத்தி இல்லாமலா நமக்கு 2011 அவங்க டாடி, ஸ்டாலினோட டாடி இருக்காரு, அவர் ஆட்சி விட்டு போனப்போ 8000 மெகாவாட் தான் மின் உற்பத்தி ஆச்சு. இன்னைக்கு தமிழ்நாட்டின் ஒரு நாளைய தேவை 15000 மெகாவாட். எப்படி மின்வெட்டு இல்ல? ஒண்ணுமே உற்பத்தி ஆகாமலா அம்மா சமாளிச்சுட்டு இருக்காங்க? அம்மாவின் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு சும்மாவா சமாளிக்குது? கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லாமல் வாயில் வந்தது இல்லாம ஏதோ எலெக்ஷன் டைம் ஏதோ பேசணுங்கிறதுக்காக எதை வேண்டுமானாலும் பேசி திரிபவர்களை மக்கள் புறக்கணிப்பார்கள். இனிமே அவங்க ஆட்சிக்கு வர முடியுமா? என்ன போய் சொன்னாலும் யாராவது நீங்க ஆதரிப்பீங்களா? இனிமேலும் திமுக ஆட்சி கட்டளை நினைத்துத்தான் பார்க்க முடியுமா? ஒரு நாளும் முடியாது. இனி நிரந்தரமாக இந்த தமிழ்நாட்டில் நிரந்தர முதல்வராக இருக்க போவது நமது அம்மா. என்னமா வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை, படித்த ஒருவருக்கு, குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை. அம்மா சொன்னா செய்வாங்க. அந்த நம்பிக்கை தமிழகத்துக்கு இருக்கிறது. என்ன செய்து காட்டிக் கொண்டிருக்கிறார் அம்மா. சொன்னபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அம்மா. அதனால் அம்மா சொன்னவற்றை நம்பலாம். அவர் சொன்னதெல்லாம் நம்பலாமா? ஸ்டாலின் ஒவ்வொரு இடத்துலயும் 500 எங்க அப்பா எங்க ஜாடி போட்டாரு இந்த தேர்தல் அறிக்கைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பக்கம் ஒரு புக் எடுத்து காமிக்கிறார். அதுல 501 விதமான வாக்குறுதி இருக்கான். ஏங்க 5 தடவை உங்க அப்பா உங்க ஜாடி 5 தடவை சிஎம்மா இருந்தாரு, ஏங்க ஒண்ணுமே செய்யல? அப்ப ஒண்ணுமே செய்யாம இப்ப அதை செய்யறேன் இதை செய்யறேன் அதை செய்யறேன் இதை செய்யறேன், என்னங்க அர்த்தம்? நமக்கெல்லாம் அறிவு இல்லை. இனி என்றும் எப்படி எங்கள் புரட்சி தலைவர் இருந்த காலம் வரை அவரால் ஆட்சிக்கு வர இயலவில்லையோ கஜகர்னு அடிச்சு போட்டார். என்னென்னவோ படி பார்த்தார், முடியலையே. கடைசியா என்ன சொன்னார் தெரியுமா? நினைவு இருக்கா பெரியவங்களுக்கு? நம்ம தலைவர் புரூக்லின் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல இருந்தப்போ இவர் என்ன சொன்னார் தெரியுமா? பெரியவர், திமுக பெரியவர், எப்படியாவது எனக்கு ஓட்டு போட்டு என்ன சிஎம் ஆக்கிருங்க, உங்க தலைவர் வந்துட்டா நான் விட்டு கொடுத்துறேன் அவருக்கு. இப்படி எல்லாம் யாராவது பேசுவாங்களா? என்ன இப்ப பேசுறாரு இல்லையா, படம் நழுவுச்சு, பால்டாயில விழுந்துருச்சுன்னு. அது மாதிரி என்ன வேண்டுமானாலும் பேசக்கூடியவர். உங்கள் வாக்கு நமது சின்னம் இரட்டை இலை. நமது தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள்